திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள். போருக்கு மத்தியிலும் போதுமான கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளது. நேற்று 30% இருந்த வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தி இன்று 31% உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கேஸ் சிலிண்டரை பெற நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொலைபேசி அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவே சிலிண்டர் புக்கிங் செய்யலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஷிவாலிக், நந்தாதேவி என்ற 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மார்ச் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் 2 கப்பல்களும் இந்தியாவை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கப்பல்களில் 92,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு இந்தியாவிற்கு வருகிறது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மின் அடுப்பு பயன்படுத்தும் ஹோட்டல்களுக்கு கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தியதற்காக யூனிட்டுக்கு ₹2 மானியமாக வழங்கப்படும். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் போதுமான பெட்ரோல் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் சில பகுதிகளில் பாட்டில்களில் பெட்ரோல் வாங்கியது கவனிக்கப்பட்டதாகவும் அது பாதுகாப்பற்றது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை கூறியுள்ளார். 9 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இம்மாத இறுதி வரை வீட்டு உபயோக சிலிண்டர்கள் ஸ்டாக் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நகர்ப்பகுதியில் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். ரேஷன் கடைகள் மூலம் இந்த மாதம் கூடுதல் மண்ணெண்ணெய் வழங்கப்படும். சிலிண்டர் தட்டுப்பாட்டை தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. சிலிண்டர் விநியோகத்தை கண்காணிக்க மாவட்ட வாரியாக குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆட்சியர் தலைமையில் மாவட்ட வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை 40% மேல் உயர்ந்துள்ளது. 1 பேரல் கச்சா எண்ணெய் விலை $103 உயர்ந்துள்ளது. திருப்பூரில் சட்டவிரோத சிலிண்டர் விற்பனையில் ஈடுபட்ட கேஸ் ஏஜென்சிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை IIT அண்ணா பல்கலைக்கழக கேண்டீன்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பூரி, வடை உள்ளிட்ட உணவுகள் நிறுத்தப்பட்டு ஊத்தப்பம், பொங்கல் உள்ளிட்ட சில உணவுகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஆகாஷா ஏர் விமான போக்குவரத்து நிறுவனம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. அனைத்து புதிய முன்பதிவுகளுக்கும் ₹199 முதல் ₹1,300 வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரால் இந்திய மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மத்திய அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அசாமில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் தேர்தல் தோல்வி விரக்தியால் தேசத்தின் மீது காங்கிரஸ் தாக்குதல் நடத்துவதாக கூறினார். 5 ஆண்டுகள் ஆனாலும் போரை தொடர்வோம் என்று ஈரான் உச்ச தலைவரின் பிரதிநிதி அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதிரிகளிடம் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று கூறினார். ஈரான் எப்போதும் போரை விரும்பியதில்லை, தற்காத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று ஈரான் உச்ச தலைவரின் பிரதிநிதி கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்து உலக தலைவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ₹1,120 குறைந்துள்ளது. ஒரு சவரன் ₹1,18,080க்கும் 1 கிராம் ₹14,760 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு ₹10,000 குறைந்துள்ளது.
1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கொளத்தூரில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 15 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த அவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 551 பேருக்கு பட்டா வழங்கினார். கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தாவேக தலைவர் விஜய் டெல்லி சென்றுள்ளார். நாளை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ள நிலையில் 2 நாட்கள் விசாரணை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஐ விசாரணைக்காக தனி விமானத்தில் புறப்பட்ட விஜயின் பையில் இருந்த கத்திரிக்கோல் சோதனைகளுக்கு பின் 1/2 மணி நேரம் தாமதமாக விஜயின் விமானம் புறப்பட்டது. திமுக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கனிமொழி எம்பி தலைமையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டனர். திமுகவிடம் 6 தொகுதிகளை கேட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். 5 தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு திமுக வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொகுதிகளை குறைப்போம் என்று திமுக சொல்வது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தங்கள் கட்சியினுடைய பலத்திற்கு ஏற்ப தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. திமுக கூட்டணியில் விசிக கூடுதல் தொகுதிகளை கேட்பதாக கூறப்படும் நிலையில் முக்கிய ஆலோசனை. விஜயின் டெல்லி பயணத்திற்கும் கூட்டணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விஜய் கூட்டணிக்கு வருவாரா என தெரியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் தாவேக இணைய உள்ளதாக பரவிய தகவலுக்கு அக்கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் வாயிலாக யூகங்கள் அடிப்படையில் தாவேகவை தொடர்புபடுத்தி பல்வேறு செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போலீசால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மானாமதுரை இன்ஸ்பெக்டர் குமரவேல் பாண்டியன் பணியிட மாற்றம். நெல்லை சரகத்திற்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இலக்கிய துறையில் சிறப்பான பங்களிப்பிற்காக கவிஞர் வைரமுத்துவிற்கு ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருது பெறுபவர்களுக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் சரஸ்வதி தேவியின் வெண்கலச் சிலை மற்றும் பாராட்டு பத்திரம் வழங்கப்படும். கோடைக்காலம் நெருங்கும் நிலையில் குடிநீர் ஆலைகளை ஆய்வு செய்ய தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேன் வாட்டரில் நிறுவனத்தின் பெயர், தயாரிப்பு, காலாவதி தேதி, உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் போன்றவை இடம்பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டூட்டுக்கோரின் விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் தூத்துக்குடி விமான நிலையம் என்ற பெயரை அறிவித்து தொடங்கி வைத்தார். காசோலை மோசடி வழக்கில் 2.27 கோடி ரூபாயை ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் வழங்க கோச்சடையான் தயாரிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பணத்தை செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரபல நடிகர் நடிகைகள் நேரடி OTT படங்களில் நடிக்க வேண்டும் அல்லது தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் படங்களில் மட்டும் நடிக்க வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் சங்க கூட்டு ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தல். சனிப்பெயர்ச்சி முடிந்து 2வது சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் காட்டாட்சிக்கு எதிரான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் அதிகார பீடம் கை நழுவுவதைக் கண்டு திரிணாமுல் காங்கிரஸ் நிலை குலைந்துள்ளதாக விமர்சித்தார்.
ஹைதராபாத்தில் திருமணத்திற்கு மறுத்த இளம் பெண்ணிற்கு எய்ட்ஸ் பாதிப்பு உள்ள இரத்தத்தை ஊசி மூலம் செலுத்திய கொடூரம். ஊசி செலுத்திய இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவில் அமெரிக்கா தாக்குதல். தீவில் உள்ள அனைத்து ராணுவ இலக்குகளும் முழுமையாக அழிக்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் ஈரான் மறுத்துள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க தூதரகத்தில் ரேடார் அமைப்பு, ஹெலிபேட் அழிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் இருந்து ஏவுகணை சோதனை செய்ததாக தென்கொரியா மற்றும் ஜப்பான் குற்றம் சாட்டியுள்ளன. அந்த ஏவுகணை ஜப்பானின் பொருளாதார கடற்பரப்பிற்கு வெளியே விழுந்ததாக கூறப்படுகிறது. வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதை தொடர்ந்து ஜப்பான் அரசு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பான் நிலப்பரப்பிற்கு உடனடி ஆபத்து இல்லை என்றாலும் ஜப்பான் அரசு அவசரமாக கூடி நிலைமையை ஆய்வு செய்து வருகிறது. சிஎஸ்கே ரசிகர்களுக்காக சேப்பாக்கத்தில் வரும் 22ஆம் தேதி மாலை AR ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மொபைல் செயலியில் நாளை முதல் டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களின் போட்டோ ஷூட் காட்சிகள் வெளியாகி உள்ளன. மாஸ் லுக்கில் தோனி இருக்கும் வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். இந்தியாவின் டெஸ்ட் மற்றும் ODI கேப்டன் சுப்மன் கில்லுக்கு BCCI விருது வழங்கி கௌரவித்துள்ளது. சிறந்த சர்வதேச வீரருக்கான பாலி உம்ரிக்கர் விருதை கில் பெற்றுள்ளார். திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் K. சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள்.